சிட்னி உணவகத்தில் தீவிரவாதம் பிடியில் இருந்த 2 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்தியாவில் உள்ள அவரது குடும்பத்தினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக ஆஸ்திரேலியா சென்றவர் விஸ்வகாந்த் ரெட்டி. சிட்னியில் உணவகம் ஒன்றில் தீவிரவாதி புகுந்து பிணை கைதிகளாக பொதுமக்களை பிடித்துக் கொள்ள இந்தியாவை சேர்ந்த புஷ்பேந்தா கோஷ், விஸ்வகாந்த் ரெட்டி ஆகிய இருவரும் அதில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து காவல்துறையினர் உணவகத்திற்குள் புகுந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதி கொல்லப்பட்டு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். பிணை கைதியாக விஸ்வகாந்த் ரெட்டி பிடிக்கப்பட்டதும் அவரது சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் குண்டூரில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. அவரது பெற்றோர்கள் அதிர்ச்சியின் பிடியில் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் விஸ்வகாந்த் ரெட்டி விடுவிக்கப்பட்டது குறித்து அறிந்ததும் அவரது குடும்பத்தினர் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். விஸ்வகாந்த் ரெட்டி விடுவிக்கப்பட்டதற்கு அவரது தாய் தந்தையர் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். அவரை விடுவிக்க முயற்சி எடுத்த அனைவருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். Very thankful to Australian government as they said. தீவிரவாதியின் பிடியிலிருந்து என் மகன் மீட்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தகவலை அவருடன் வேலை செய்யும் நபர் இரவு 9 மணி அளவில் தெரிவித்தார். இதற்கு ஆஸ்திரேலிய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். For that I say thanks to them. கடல் கடந்து பணிபுரியச் சென்ற விஸ்வகாந்த் தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டது முதல் ஆந்திர மாநிலம் குண்டூரில் தொற்றிக்கொண்ட பதட்டம் தற்போது மெல்ல ஓய்ந்து மகிழ்ச்சி அலைகளாக மாறியுள்ளது என்பதே நிதர்சனம்.